ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா ரோஜா விளாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ளிப்கார்ட்லேருந்து மாப் டப் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிக்க போகிறேன். எப்படி ஃபிட் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத காமிக்க போகிறேன். இதோடய ப்ரைஸ் என்ன அப்படின்னா 540. இது நல்லா நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்ன வந்திருக்குன்னா, இந்த 2 மாப் ஸ்டிக்கை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாப்போட அந்த கீழே மாப் போடுவோம்ல, அது கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று போயிடுச்சு, ஒன்று அழுக்காயிடுச்சு, ரொம்ப நஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொன்று போட்டுக்கிறதுக்காக இன்னொன்று கொடுத்துருக்காங்க அவங்களே. இது நல்லா சாஃப்டான இதுவாக இருக்குது, மாப் துணியாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மாப் டப் கொடுத்துருக்காங்க. அந்த மாப் டப்லேயே அந்த புளியறது அந்த இது இருக்குது. எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுது பார்த்தீங்களா? அதில் வச்சு நம்ம அழுத்தும் போது இன்னும் நல்லா ஃப்ரீயாக சுற்றும். அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் எதுக்குன்னா, நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம பக்கத்தில் எப்படி இழுத்துட்டு போகணும் அப்படின்னா, அதை பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுக்காக கீழே 2 சக்கரம் இருக்குது தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை எப்படி ஃபிட் பண்ணணுன்னா, இந்த 2 ஸ்டிக்கு அந்த இதில் அதை எடுத்து இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணோன்னா, அந்த இதில் ஒரு ஸ்டிக்கு உள்ளே இன்னொரு ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணால் டைட் ஆகிடும். டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாப்போட கீழே அந்த இது இருக்குல்ல, அதை லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு அழுத்தி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு டைட் பண்ணோம் அப்படின்னா நல்லா டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் இது கரண்டு வராது. எவ்வளோ தான் நம்ம பிடிச்சி இது இழுத்தாலும் கலண்டு வராது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இந்த வச்சு இப்போ புழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த இது வந்து இப்படி கீழே இருக்கணும், மேலே இருக்கக்கூடாது. கீழே இப்படி இருந்தால் தான், அந்த நாபு வந்து கீழே இருந்தால் தான் இப்படி நம்ம வச்சு புளியறதுக்கு நல்லா ஃப்ரீயாக போகும். இல்லைன்னா ஃப்ரீயாக போகாது. பாருங்கள், இப்போ தண்ணியில் முக்கி காட்டுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி எவ்வளோ தண்ணி இழுக்கும்னு பாருங்கள். இப்போ எவ்வளோ தண்ணி சொட்டுதுன்னு பார்த்தீங்களா? இப்போ இதில் வச்சு புழிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஃப்ரீயாக சுற்றுதா? இப்போ இதை எடுத்து நான் மாப் போட்டு காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு தண்ணி கூட அதில் இருக்காது. இப்போ என் பொண்ணு வந்து கீழே வந்து கிரேயான்ஸை வச்சு தரையில் கிறுக்கி வச்சுருக்கா. அது சும்மா இப்படி நான் அதை வெறும் தண்ணியில் தான் போடுறேன், எந்த லிக்யூடும் போடல, நான் அழுத்தியும் துடைக்கல. எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் 10/8 கொடுப்பேன். ஏன் 8னா, இது வந்து நம்ம அப்படி புளியும் போது நகருது, ஒரு கிரிப்னஸ் இல்லை. அது மாதிரி இப்போ நம்ம இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே வச்சு முக்கும்போது அந்த இது வந்து இப்படி பெண்ட் ஆகிக்குது. அது நம்ம திரும்ப எடுத்து விடுற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் 10/8. இப்போ இது என்னென்னா, என் பொண்ணு வந்து சுற்றி பார்க்குறா எப்படி சுற்றுதுன்னு. நல்லா புளியுது, அதெல்லாம் ஓகே. ஆனால் வந்து நகருது, நம்ம அப்படி புளியும் போது நகருது. ஆனால்